உங்க லைஃப்ல வந்து சனி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி சேலஞ்சஸை கொடுத்துருக்கலாம், நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னா, நிறைய நம்பி நம்பி ஏமாந்துருக்கீங்க. ஏன்னா 11ஆம் வீடு அப்படின்றது நண்பர்களோட வட்டாரம். ஸோ அந்த இடத்துலதான் சனி உங்களுக்கு ஒரு லெசனை சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகே, இவங்க யாரெல்லாம் நீ நம்பி வச்சிருந்தியோ, யாரெல்லாம் உங்க கூட நீ வச்சிருந்தியோ, அது எல்லாருமே வந்து பொய், ஏமாற்று வேலை. அந்த மாதிரி உங்களுக்கு சில பல லெசனை கண்டிப்பா 11ஆம் வீட்டுல இருந்து சனி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாலும் கூட, குருவோட இந்த சிறப்பு பார்வையானது லைஃப்ல உங்களுக்கு வழிகாட்டும். யார் மூலியமாவது உங்களுக்கு வழிகாட்டும். ஓகேங்களா? சோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். உங்களுடைய இன்கம் பத்தி சொல்றது வந்து 11ஆம் இடம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல மேஜரான இன்கம்ல இருக்கக்கூடிய செட்பேக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் தான். ஏன்னா சனி ஒண்ணு கொடுத்தா மொத்தமா கொடுத்துருவாரு, இல்ல அப்படின்னா அங்க டிலே பண்ணிடுவாரு. இப்ப சனி வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது.